பொருட்டோல கோட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிகன் இருக்கான் இல்லையா, அதாவது இஷிகி ஒட்சுசுகி, அவனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்றாங்க. பட் நம்ம கோடு வந்து ஒட்சுசுக்கியை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால அவனோட உடம்புல லிமிட்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவனோட பவர்ஸ் வந்து அவனால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் கோட் ஆமாடோவை மிரட்டி அவனுக்குள்ள இருக்க லிமிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவான். ஸோ நம்ம கோடுக்கு அவனோட பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அந்த கோட் தான் நம்ம பொருட்டோ 2 ப்ளூ அட்டாக் சாப்டர் 1ல ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிகன் வந்து நருட்டோ அண்ட் சாஸ்கேவை விட பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் நம்ம கோட் வந்து ஜிகனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்படின்னா நருட்டோ அண்ட் சாஸ்கேவை கோட் டிஃபீட் பண்றதுக்கு ரொம்ப 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 அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் அவனே நம்ம பொருட்டோ ஈஸியா டிஃபீட் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல நருட்டோ அண்ட் சாஸ்கேவை பொருட்டோ சர்பாஸ் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ லீஃப் ஹில்ஸ்குள்ள வந்த பிறகு நம்ம மிட்சுக்கு வந்து பொருட்டோ கூட சண்டை போடுவான். அப்போ மிட்சுக்கு பொருட்டோ பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோடை டிஃபீட் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னா காவாக்கி உன் கூட சண்டை போட்டா கன்ஃபார்மா காவாக்கி செத்து போயிடுவான். ஸோ அதனால நான் உன் கூட சண்டை போட போறேன்